உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மீன இலக்கண சகோதர சகோதரிகளே, இந்த வாருங்கள் ஜோதிடம் அறியலாம்ங்கிற பகுதியில் இதுவரைக்கும் இந்த 12 லக்னத்திற்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக என்னுடைய அனுபவத்தில் நான் பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரிவிச்சிட்டேன். இது மாதிரி ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் அவங்களுடைய படைப்புகளை வெளியிடும் பொழுது வருங்கால ஜோதிடர்களுக்கு அது வழிகாட்டியாக அமையும். கற்றலை கற்றபின் கற்பிப்பது என் கடமை. அந்த வகையில் இப்பொழுது நான் பலன் உரைக்க பலன் சொல்லணும். ஜோசியம் படிச்சிருக்கேன் சார், ஆனால் பலன் டக்குன்னு வரமாட்டேங்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உங்களுக்காக விரைவில் வகுப்பு ஆரம்பிக்கிறேன். அது நல்லா அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். முதல்ல 15 நாள் வகுப்பு, ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள், குறைந்த ஒரு 1000 ரூபாய் மட்டும் வாங்கி கொண்டு அழகாக பலன் சொல்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தொழில்முறை ஜோதிடராக வரக்கூடியவர்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அந்த எண்ணம் உடையவர்கள் 9842208655 என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அழகாக ஹாபியாக படிக்கிறவங்க, ஆர்வலர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு எந்த கவலையும் இருக்காது. என் ஜாதகப்படி இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஏன் போய் எதிர்பார்ப்புகள் இருக்கணும்? எதிர்பார்த்து சார் நான் நினச்சதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது சார். ஜாதகப்படி நினச்சது நடக்குமா நடக்காதான்னு பாரு. அப்போ நடப்பதை நினைத்து கொண்டே இரு. அப்போ நடப்பதை ஏற்றுக்கொள். இந்த வாழ்க்கையின் வசமாகும். ரைட். இந்த மீன லக்னம் 7ஆம் பாவாதிபதி 11க்குடையவனும் 7க்குடையவனும் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவுமே வர்றார். சரி, அது மாரகாதிபதி மாரகத்தை செய்யுமா அப்படிலாம் எடுக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக உள்ளே போய் ரொம்ப ஏதாவது முடியாத கேஸ், முடியாமல் உடம்பு முடியாமல் இருக்காங்க, இந்த நேரத்தில் அதெல்லாம் ஓடுதான்னு பார்க்கணும். அப்போ பாதகாதிபதி திசை பாதகத்தை தான் செய்யும் அப்படின்னா 17 வருஷம் எனக்கு நடந்தது. மீன ராசிக்கு பாதகாதிபதி புதன், தனுசு லக்கணத்துக்கும் பாதகாதிபதி புதன், 2 வகையிலையும் ராசிக்கும் பார்த்தோம், லக்கணத்துக்கும் பார்த்தோம். ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒன்று அந்த புதன் வக்ரம் ஆயிடுச்சு. அதனால எனக்கு நன்மையா, அல்லது அந்த திசையில் தான் நம்ம எல்லா ஆராய்ச்சியும் பண்ணோம், அது ரெட்ரோகிரேட் ஆனதுனாலயாங்கிற ஒரு ஆய்வு. அடுத்தது அது எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தை கெடுத்து விட்டுருச்சு. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இல்லைன்னா இயல்பாக நல்ல எண்ணங்களுடைய நல்ல ஒரு லக்னம் அப்படிங்கிறது மீனம். மீன லக்னாதிபதி குருவை தானே நல்லவர்னு சொல்கிறாங்க. சரி, புதன் அப்போ கெட்டவரா? புதனை இயற்கையான சுபகிரகங்கள் தானே. இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு போட்டி வரும், நீ அறிவாளியா புத்திசாலியான்னு. மற்றபடி அது கெடுக்கலையே. அப்போ என்னுடைய லக்னாதிபதி வக்ரம் போயிட்டு இருந்தது. அந்த புதனுடைய திசை வரும்பொழுது புதனும் வக்ரம் பெற்றிருந்தது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டு ஜோதிடம், அது அடுத்தவங்களுக்கு பயன் தரக்கூடியது. வக்ரம் என்றால் நமக்கு பயனில்லை. இது மாதிரி நுணுக்கமாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவாதிபதி 11க்குடையவன் மாரகம் சனி, இதெல்லாம் இந்த திசை வந்ததுன்னா உடனே மாரகம் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க தயவுசெய்து. அதே 7ஆம் பாவாதிபதி புதன், உங்கள் லக்னத்துக்கு புதன் 7லேயே இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகள் வரும். அந்த திசை நடக்கும் பொழுது, அந்த புத்தி நடக்கும் பொழுது கூட்டாளியால் ஏமாற்றப்படுறது, கூட்டு தொழில் செஞ்சால் நஷ்டமாகிறது, நண்பனே ஏமாத்திட்டு போயிட்டான் சார் சொல்கிறது, மைச்சனம் கூட தொடர்பு நல்லா இல்லை, மைத்தினரோட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், பெரிய லாஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி அந்த இன்னொருத்தவங்களை நம்பி போர்ட்ஃபோலியோ பணம் கொடுத்தேன், அவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எடுத்தே கொடுக்கல, இன்னும் எவ்வளோ சொல்லலாம். இது 8ல் போய் கெடணும். புதன் எங்கே இருக்கணும்? இதுதான் 8 லக்னத்துக்கு. அப்படி இருந்ததுனா தான் நல்லது. உங்களுக்கு எனிமி கெட்டு போயிட்டான். 8ங்கிறது ஷேடோ. அந்த ஷேடோவில் போய் கெட்டு போகிறதுனால உங்களுக்கு நல்லது. அதே பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. பாதகாதிபதி 9 ப்ராப்பர்ட்டிஸு, பதவி உயர்வு, வெளிநாட்டு பிரயாணங்கள், உயர்கல்வி,
ஆய்வு ஆய்வு கல்விகள், வெளிநாட்டு பயணங்கள், அதே மாதிரி உங்களுடைய அப்பாவினுடைய சொத்துக்கள், அப்பா பேரில் இருந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருந்து இந்த திசை நடக்கும்போது கவனமாக பாருங்கள். ஏன்னா சில விதிவிலக்குகள் வந்து அடுத்தது சாரம். சாரத்தை நம்ம இதில் பார்க்க முடியாது. எந்த சாரத்தில் இருக்கான் இன்னும் நம்ம டீப்பாக வீடியோ வந்து 1 மணி நேரம் போகும். நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ஷார்ட் வீடியோவாக ஒரு 10 நிமிஷம் பேசுகிறோம். அப்போ அதுக்கு இன்னொரு வீடியோ வேணால் போடுறேன். பாதகாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்டார் லார்ட் உங்கள் லக்னாதிபதிக்கு எந்த அளவுக்கு நட்பு, அந்த திசாநாதனுக்கு எந்த அளவுக்கு நட்பு, அந்த அடிப்படையில் அந்த விதிவிலக்குகளில் கண்டிப்பாக பாதகாதிபதி சாதகமாகவும் சாதகாதிபதி பாதகமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது தகப்பன் தொழில், உறவு, பதவி உயர்வு, நல்ல நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன் சார். அன்றைக்கி ஒருத்தங்க சொல்கிறாங்க, மகரம் நல்ல ஒர்க் பண்ணுறேங்க சார், எனக்கு வந்து இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் பெஸ்ட்டு நல்லா வந்து வேலை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுக்குறாங்க சார். வாங்கி வாங்கி அலமாரியில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி. பட் ஆனால் சம்பள உயர்வு கொடுக்கல சார். இதுதான் பாதகாதிபதி 9ல் இருந்ததுன்னா சாயர்னா முழம் சறுக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ 10ல் இருந்தால் தொழில் வகையில் பிரச்சனைகள். அது 9ங்கிறது ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட். அதெல்லாம் 10ஆம் இடத்துல போய் இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி லாஸ் ஆனவங்களாம் நிறைய இருக்காங்க. நான் அந்த பிரதேசத்தில் தானே இருக்கேன், திருப்பூர். அப்போது இந்த ஏற்றுமதி தொழில் செய்கிறவங்கெல்லாம் கவனமாக பண்ணணும். தொழில் வகையில் பாதகாதிபதி தொழில் ஸ்தானத்திலிருந்து திசை நடக்கும்போது பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கணும். கணவன் மனைவி பேரில் செய்யணும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் எவரும் நன்மை செய்யக்கூடியவர் இருந்தாலும் பாதகாதிபதி தன்னுடைய அண்ணன் ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடியது அந்த எசன்ஸ் கிடைக்காது. அவரோட கருத்து வேற்றுமைகள் வரலாம். மற்றபடி லாபங்கிறது உண்டு. இல்லைன்னா ஜோதிட சாஸ்திரம் பொய்யாயிடும். பாதகாதிபதி லாபத்தில் இருக்கிறார், லாபத்தை கண்ணில் பார்க்க முடியல அப்படின்னா பாதகம். அப்போ லாபம் வருது, அதை டைரெக்டாக அனுபவிக்க முடியல. அப்போது 12ங்கிறது கெட்டு போகிறது நல்லது. பாதகாதிபதி கெட்டு விட்டார். அந்த திசை ஃபுல்லாக எனக்கு நல்லா இருந்துச்சு சார். நல்லா டே நைட்டு வேலை பார்த்தோம், தூங்க முடியல, வெளிநாடுகள்லாம் சுற்றி வந்தேன், 12ஆம் இடம் வேலை செய்தில்ல. ஆக பாதகாதிபதி கெடுறது உங்களுக்கு நல்லது சார். லக்னத்திலேயே பாதகாதிபதி இருக்கிறார், புதன் நேசம் பெறுறாரு. இருந்தாலும் அந்த பாதகாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது பிரச்சனை உங்கள் மூலமாகவே ஆரம்பமாகுது. பிரச்சனையினுடைய காரணகர்த்தான் நீங்கள் தான். நீங்களே உங்களுடைய வந்து தொழிலை நீங்களாகவே ஏதாவது ஒரு யாரையோ ஒருத்தங்களை நம்பி, பாதகாதிபதி 7 கூடியவனாக வர்றதுனால 7ஆம் இடத்துலேருந்து வரும் பாதகம். எப்படி? மனைவி வழி உறவு, மனைவி, நண்பர்கள். ஒரு நண்பர்கள் அழைச்சிட்டு போய் கொண்டு போய் நேராக வாங்க கிரிப்டோ கரன்சி போடுங்க பணத்தை, நீங்கள் போய் இன்னும் 100 பேரை ஜாயின் பண்ணி விடுங்க, கடைசியில் அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டான்னா அதுக்கு யார் காரணம்? நீங்களாகவே பண்ணிக்கிறீங்க. பாதகாதிபதி ஜென்ம லக்னத்திலிருந்து திசை புத்தி நடக்குமேயானால் உங்கள் செயல்களை கூர்ந்து கவனியுங்கள். அதுதான் பரிகாரம். என்ன பண்ணுறீங்க, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் செயல்களை கவனிங்க. தேவையில்லாதெல்லாம் வருதா, வாங்க சொல்லித்தரேன், அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு. விலகி போயிடணும். கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கக்கூடிய அம்பையர் 98% பந்தில் அடிபடுறதில்லை. இதே கிரிக்கெட் வீரர்கள் ஏன் காயமாகறாங்க? அது மாதிரி புரிந்துக்கிட்டு வருமுன் காப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் விலகிக்கணும் லேசாக. அதுதான் பரிகாரம். அடுத்தது பாதகாதிபதி 2ல், அந்த 7ங்கிறது நண்பர்கள், 2ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். நண்பர்களை நம்பி பணத்தை போடாதீர். நண்பர்கள் வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணித்தரேன்னு ஏமாத்திடுவாங்க. அவங்க லாஸ் ஆகிடுவாங்க. ஏமாத்தணும்னு வாங்கிறதில்ல. அப்போ இன்ட்ராடே பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாம் உண்மையை சொல்கிறது. உண்மையை சொல்ல வேண்டிதான்.
அதாவது மண்ணை தின்னாலும் மறைவா திங்கணுங்கிற மாதிரி தேவையான இடத்துல உண்மையை பேச்சினால பிரச்சனை வந்துடும். எனக்கு மாசமானா ரூ. 50,000 துண்டா வாடகையிலே வருதுங்கன்னு சொல்லிட்டு போகும். நண்பர் கணக்கு பண்ணி இந்த மாதம் வாடகை வாங்கி எனக்கு கொடுத்துருங்க, அவசரத்துக்கு வேணுன்றவர். அப்போ பாதகாதிபதி எங்கிருந்து வருது? பேச்சினால வருது. கம்யூனிகேஷன்ஸ், கமிட்மெண்ட். அதே மாதிரி நகை அடமானம் வைக்கிறது, வாக்குறுதி, உங்களுடைய பொருள்களை ஃபைனான்ஸ் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஷூரிட்டி கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பாதகாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது தம்பியோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 3ல் மறைஞ்சிருக்கிறது மற்றபடி நல்லது தான். 4ஆம் இடத்தில் பாதகாதிபதி இருந்தால் அது 7க்குடையவன் 4ல், அது புதன் வீடு, இதுவும் புதன் வீடு. அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அம்மா ரூபத்தில் அம்மானுடைய அசட், அம்மாவுடைய தொழில், அது சார்ந்த விஷயங்கள், வீடு, வாகனங்கள், இது சார்ந்து நீங்கள் செயல்படுறதெல்லாம் நல்ல அஸ்ட்ராலஜரை கவனித்து இதை எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து செய்கிறது நல்லது. அப்போ 5ஆம் இடத்துல பாதகாதிபதி இருந்தால் பையனோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, பையனுக்கு சொத்தை எழுதி கொடுக்கறது, பூர்வீக சொத்தை பாதகாதிபதி 5ல் திசை நடக்கும்போது மகனுக்கு எழுதி கொடுத்து அவங்க கொண்டு அடமானம் வச்சு பேங்கில் பிஸ்னஸ் பண்ணி அதை மீட்க முடியாமல் போகலாம். அதே மாதிரி பூர்வீகத்தில் போய் தொழில் பண்ணுறோன்னா அங்கே நஷ்டமாகலாம். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் 5ஆம் பாவகத்தில்